Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam, amma ba'd. Wa ya abata wa ya ummata அல்லது wa ya ummati wa yabna wa ya ibn அல்லது wa yabna ummi wa yabna ammi bi fathin wa kasrin wa ilhaqul alifi awil ya'i lil awwalaini kabihun walil ஆஹரைனி லைஃப். நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரீன தவபல்லி சதாயங்கர் தொடர்பாட வகுப்புல முனாதா சம்பந்தமான பாடத்தில் அடுத்த பகுதி யா அபத்தி யா உம்மத்தி என்கிற அந்த அடிக்கடி நமக்கு பிரயோகமாகப்படக்கூடிய அந்த முனாதாவுக்கு வரக்கூடிய ஹரக்கத்து நிலைமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம அடிக்கடி உம்மா வாப்பாவை கூப்பிடுவோம். ஒன்று யா அபி அல்லது யா உம்மி, நமக்கு தெரிஞ்ச லொகத் அது. இப்போ இந்த யா அபி யா உம்மி, எனது தந்தையே எனது தாயே நம்ம கூப்பிடுற நேரத்தில் இந்த முனாதா அபுன் உம்முனை கொண்டதாக இருந்தால், அதாவது முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபத் செய்யப்பட்ட அந்த முனாதா அபுன் உம்முன் போன்றவையாக இருந்தால் அதில் 10 லொகத்து ஏழும்டுவாங்க. 10 லொகத்துனா 10 படி அதில் ஹரக்கத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு ஏழு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், யா அபின்னு சொல்லலாம், அல்லது யா அபியன்னு சொல்லலாம், யா அபான்னு சொல்லலாம்னு சொன்னோம். அதே போல் அதாவது இப்போ யா அபி யா அபிய யா அபான்னு பெறட்டுறது, அது நம்ம 3 பார்த்தோம். அது ஏற்கனவே நமக்கு அது வந்துச்சு. என்ன எதில் நம்ம அது பார்த்தோம்னா, இந்த யா குலாமி என்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம சொன்னோம் அந்த லோகத்தெல்லாம். அதே போல நமக்கு இன்னும் சொல்லலாம். எப்படின்னு கேட்டால், அந்த யாவை கட் பண்ணி போட்டு யா அப யா அபி யா அபு சொல்லலாம் தானே, யாவை இல்லாமலாக்கியும் சொல்லலாம். அப்போ அதில் 6 லோகத்து வந்துடும். எப்படி யா உம்மின்னு யாவை வைக்கிறது, யாக்கு சுக்கூன். அப்புறம் யா உம்மிய இந்த யாவுக்கு எனது ஃபத்தஹா வைக்கிறது. அடுத்தது யா உம்மான்னு சொல்லி அந்த யாவை முத்தக்கலிமுடைய யாவை அலிஃபாக பிறட்டுறது. அப்போ அதில் 3 வரும். திருப்பி அந்த முத்தக்கலிமுடைய யாவை இல்லாமல் ஆக்கி போட்டு 3 ஹரக்கத்தையும் கொடுக்கறது. எப்படி யா அபி யா அப யா அபு அப்படின்னு சொல்ற அந்த லொகத். அதுக்கு பிறகு இப்போ அந்த 6 லொகத்தோட சேர்த்து யா அபி யா உம்மின்னு வரக்கூடிய அதில் இன்னும் ஒரு சில லொகத்துகள், இன்னும் ஒரு 4 வகையான லொகத்துகள் அனுமதிப்பாங்க. அது என்னண்டா, அந்த முத்தக்கல்லிமுடைய யாவை தாவா நமக்கு பெரட்டலாம். பெரட்டி யா அபி என்கிறத யா அபத்தி. அப்போ அப்படி நம்ம யாவை தாவா பெரட்டிட்டோம்னு சொன்னால் அதுக்கு 3 ஹரக்கத்தையும் கொடுக்கலாம். யா அபத்தி யா அபத்த யா அபத்து. அதுக்கான குறைக்கு அந்த கடைசியில் என்ன செய்யலாம்னு கேட்டால் யா அபத்தான்னு சொல்லி ஒரு அலிஃபையும் கூட்டுறதுக்கு இயலும். அப்போ இந்த மாதிரி பல லொகத்துகள் அதில் இயலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம வாசிச்சு பார்க்க போகிறோம். பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போவோம். சொல்றாரு பாருங்க, வயா அபத்த வயா அல்லது யா அபத்தி வயா உம்மத்த யா உம்மத்தி. இது அதே மாதிரி வயபுன உம்மி வயபுன அம்மி, அதாவது யா அபத்தினால் என்னுடைய தந்தையே, யா உம்மத்தினால் எனது தாயே, யபுன உம்மினால் எனது தாயின் மகனே, யபுன அம்மினால் எனது சாச்சா அல்லது பெரியப்பாவின் மகனே என்றது. இந்த வகையான நிதாக்கள் நம்ம அடிக்கடி நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிதாக்கள். அப்படின்னா நம்ம அடிக்கடி ஆக்களை கூப்பிட்ற நேரம், பேசுகிற நேரம் நம்ம உம்மா வாப்பாவை சகோதரங்களை கூப்பிட்ற லோகத்து. இப்போ இதில் சொல்றாரு பி ஃபத்ஹின் வ கஸ்ரின், ஃபத்ஹாவும் கொடுக்கலாம் கஸ்ராவும் கொடுக்கலாம். எதுக்கு? யா அபத்த யா அபத்தி யா உம்மத்த யா உம்மத்தி, அப்படி ஃபத்ஹா கஸ்ரா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வ இல்ஹாக்குல் அலிஃப், ஒரு அலிஃபை சேர்க்கலாம். அப்போ யா அபத்தா யா உம்மத்தா அப்படின்னு என்னது ஃபத்ஹா அலிஃபாக பெறட்டலாம். அவில் யா அல்லது இன்னொரு யாவை சேர்க்கலும். எப்படி யா அபத்தி யா உம்மத்தி அப்படின்னு சொல்லி ஒரு யா ஒன்று சேர்க்கலாம். அப்போ அதுக்கு பிறகு சொல்ல பாருங்க, வ இல்ஹாக்குல் அலிஃபி அவில் யா இலில் அவ்வலைனி, முதல் 2க்கும். எது? யா அபத்தி யா உம்மத்தியில அலிஃபாக பெரட்டி யா அபத்தா யா உம்மத்தான்னு சொல்றது, அல்லது யா அபத்தி யா உம்மத்தின்னு யா வச்சு சொல்வதானது
கபீஹுன். கபீஹ் என்றால் அசிங்கம், கூடாது. காரணம் என்னென்றால் நம்ம ஏற்கனவே யாவாக இருந்ததைத்தான் நம்ம தாவா பெரட்டிட்டோம். அப்போ அதுக்கு பிறகும் இன்னும் நம்ம யாவை சேர்க்கிறது, ஒரு அலிஃபை சேர்க்கிறது என்கிறது அது மிச்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முத்தக்கல்லிமுடைய யாவுக்கு பிறகு திருப்பி ஒரு அலிஃபை சேர்க்கிறது, ஒரு யாவை சேர்க்கிறதுலாம் ஒரு அசிங்கம். வலில் ஆஹரைனி வலில் ஆஹரைனி லஈஃபுன், மற்ற ரெண்டுக்கும். எதுக்கு? எபுன உம்மி எபுன அம்மா அம்மி, அதில் வந்து எபுன உம்மா எபுன அம்மான்னு சொல்லி ஒரு அலிஃபை சேர்க்கிறது, அல்லது யாவை வச்சு சொல்றது எபுன உம்மி எபுன அம்மி அப்படின்னு சொல்லி யாவை சேர்க்கிறது என்பது லஈஃப், பலவீனமான மொழிநடையாகும் அப்படின்னு சொல்றாரு. இதாக்கான் இப்பதான் விரிவா சொல்றது பாருங்க. இதாக்கான் அல் முனாதா அல் முலாஃபு இலல் யா, யாவின் பக்கம், அதாவது முத்தக்கலிமுடைய யாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதாகிய முனாதா இருக்குமேயானால், அபன் அவ் உம்மன், அபுவாக அல்லது உம்மாக இருக்குமாக இருந்தால், ஜாஸத் ஃபீஹி அஷ்ரு லொகாத்தின், அதுல 10 லொகத்துகள் மொழிநடைகள் ஆகுமானதாகும். அசித்துல் மதுக்கூரா, எனது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 6 லொகத்தோட எனது அது அசித்துல் மதுக்கூரான்னு சொல்றது இதை விட வந்து மஅசித்தில் மதுக்கூரா அல்லது அசித்துல் மதுக்கூராக்கு சொல்லாங்க கருத்து என்றால் அந்த கூறப்பட்ட 6ம் வலொகாத்துன் அர்பஉன் உஹரு, இன்னும் மேலதிகமான 4 லொகத்துகளும் அதிலே ஆகுமானதாகும். அதைத்தான் இப்போ சொல்ல போறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன 6ம் என்ன? யா அபி, யா அபிய, யா அபா, அடுத்தது யா அபி, யா அப, யா அபு. அதில் அப்போ 6 லொகத்து வந்துடும். திருப்பி வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 4 எது? அதில் முதலாவது சொல்றாங்க பாருங்க, இப்தாலுல் யா இத்தா அன் மக்சூரா, யாவை வந்து கசரு செய்யப்பட்ட தாவாக பெரட்டுதல். அப்ப யா அபத்தி, யா அபத்தி அப்படி சொல்றது. வபிஹா கர சபஅத்து, 7 காரிமார்களும் அப்படித்தான் அதை கொண்டுதான் ஓதி இருக்கிறார்கள். மா அதா இப்னு ஆமிரின், இப்னு ஆமிர் என்கிற காரி அவரை தவிர. ஃபி கௌலிஹி தஆலா யா அபத்தி, யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க வந்து தன்னுடைய தந்தையாரை பார்த்து, ஆசரை பார்த்து, நீங்க இந்த சிலைகள் என்கிற ஷைத்தானை வணங்காதீங்க, சிலைகள் என்கிற ஷைத்தானை வணங்காதீங்க. யா அபத்தி லா தஅபுதி ஷைத்தான். அப்ப அங்க யா அபத்தி நம்ம ஓதுறோம், குர்ஆன்ல கஸ்ரா வச்சு ஓதுறோம். அசானியத்து, 2வது லொகத்து என்றால் இப்தாலுஹா தா அன் மஃப்துஹா, ஃபத்ஹ் செய்யப்பட்ட தாவாக ஆக்குற. அப்ப யா அபத்த வபிஹா கர இப்னு ஆமிரின், இப்னு ஆமிர் அப்படித்தான் ஓதிக்கிறார், யா அபத்த லா தஅபுதி ஷைத்தான். அசாரிசா, 3வது லொகத்து யா அபத்தா, ஒரு அலிஃப் ஒன்று பின்னுக்கு சேர்க்கிறது, யா அபத்தா பித்தா இவல் அலிஃப், தாவையும் அலிஃபையும் கொண்டு சொல்றது. வபிஹா குரிய ஷாதன், யா அபத்தா லா தஅபுதி ஷைத்தான் என்று மிக அரிதாக ஷாதாக ஓதப்பட்டிருக்குது. அர்ராபியத்து, 4வது லொகத்து யா அபத்தீன்னு சொல்றது, என்னுடைய தந்தை, எனது அருமை தந்தையே. பித்தா இவல் யா, தாவை நியாயம் வச்சு சொல்றது. வஹாத்தானி லொகத்தானி கபீஹத்தானி, எப்படி? யா அபத்தா என்று சொல்றது அல்லது யா அபத்தீன்னு சொல்றது அசிங்கம். வல் அஹீரத்து அக்பஹு, அதுலேயும் யா அபத்தீன்னு சொல்றது மிக மோசமான லொகத். மினல்லத்தி கபுலஹா, அதற்கு முன்னால் உள்ள லொகத்தை விட அசிங்கமானது. வயம்பகை அன்லா தஜூஸ, அது அனுமதிக்கப்பட முடியாது. இல்லா ஃபி லரூரத்தி ஷிரி, கவிதைகளினுடைய நிர்பந்த சூழ்நிலையிலேயே தவிர அது அனுமதிக்கப்பட முடியாது அப்படிங்கிறாரு. வஇதா கானல் முனாதா முலாஃபன் இலா முலாஃபின் இலலியா, வைதா கானல் முனாதா, முனாதா இருக்குமேயானால், முலாஃபன் இலாபு செய்யப்பட்டதாக, இலா முலாஃபின் இலலியா, முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபு செய்யப்பட்டதனால இலாபு செய்யப்பட்டதாக முனாதா இருக்குமேயானால், முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபு செய்யப்பட்ட ஒன்றின் மீது இலாபு செய்யப்பட்டதாக, ஒன்றோட இலாபு செய்யப்பட்டதாக இருக்குமேயானால், உதாரணமாக இப்படி மிஸ்லு யா குலாம குலாமி. இப்ப யா குலாம் அதான் முனாதா முலாஃப், அது குலாமி என்கிற முத்தக்கலிமுடைய யாவின் பக்கம் இலாபு செய்யப்பட்ட சொல்லோட கனெக்ட் ஆகி வந்திருக்கு, லிங்க் செய்யப்பட்டு வந்திருக்கு. அவ என்னுடைய அடிமையுடைய அடிமையே, என்னுடைய அடிமையினுடைய அடிமை, அல்லது எனது நண்பனின் நண்பனே, அல்லது எனது சிறுவனின் சிறுவனே அப்படின்ற மாதிரி கருத்து வர போது. அவ இந்த யா குலாம குலாமின்னு வந்தால், இந்த குலாமிக்கு சாரி யா குலாம குலாமின்னு சொல்லி முத்தக்கலிமுடைய யாவின் பக்கம் இலாபு செய்யப்பட்டு வந்தா என்ன இது? யா குலாம என்கிறதுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கிறது? அதை சொல்ல போறாங்க. லம் யஜூஸ் ஃபீஹி இல்லா இஸ்பாத்துல் யாஇ, அந்த நேரத்தில்
குலாமீன்னு சொல்லி யாவை தரிப்படுத்தணும். ஒன்று மஃப்தூஹத்தன் அவு சாக்கின, ஒன்று ஃபத்தஹ் செய்யப்பட்ட நிலைமையில் அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நிலைமையில். எப்படி யா குலாம குலாமி அல்லது யா குலாம குலாமிய அப்படின்னு சொல்லணும்ன்றாரு. இப்போ யா குலாமில முலாஃப் படி நம்ம என்னது நசுபு வச்சிருவோம். குலாமிக்கு எப்படி ஒன்று குலாமின்னு ஒன்று யாவை வைக்கிறது அல்லது யாவுக்கு ஃபத்தஹா வைக்கிறது. இல்லா இதா கான இல்லா இன் கான இபுன உம்மின் இபுன அம்மின், அந்த முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாவு செய்யப்பட்டதோடு இலாவு செய்யப்பட்டு வரக்கூடியது ஒன்று இபுனு அல்லது இபுனு அப்படி வருமாக இருந்தால் யஜூசு ஃபீஹிமா ஃபயஜூசு ஃபீஹிமா, அந்த ரெண்டுலையும் அனுமதிக்கப்படும். அர்பு லோகத், 4 லோகத். ஒன்று ஃபத்துஹுல் மீம், ஒன்று மீமுக்கு ஃபத்தஹா சார். அப்படி எப்படி சொல்றது? எபுன உம்ம அல்லது எபுன அம்ம ஃபத்தஹா வைக்கிறது. வகஸ்ருஹா, கஸ்ரா வைக்கலாம். எபுன உம்மி எபுன அம்மி அப்படி சொல்லலாம். எனது தாயின் மகனே அல்லது எனது தந்தையின் சகோதரனின் மகனே. ஃபீ கௌலிஹி அங்கது ஃபத்துஹுல் மீம் வகஸ்ருஹா. வகது கரஅதி சபுஅது, 7 காரிமார்களும் மோதி இருக்காங்க. பிஹிமா, அந்த 2 மொழி நடையிலையும் மோதி இருக்காங்க. ஃபீ கௌலிஹி அல்லாஹ்வுடைய வசனத்தில் கால இப்ன உம்மி இன்னல் கௌம அஃபூனி, கால இப்ன உம்மி லா தஅஹுத் பிலிஹியதி. அதில் இப்போ எபுன உம்மி அல்லது எபுன உம்ம கருத்து எப்படி வரும்? கால அவர் சொன்னார். அவர்னா யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இப்ன உம்மி என் தாயின் மகனே, என் தாயின் மகனே, இன்னல் கௌம அஃபூனி நிச்சயமாக இந்த கூட்டம் என்னை பலவீனப்படுத்த முனைந்தனர், என்னை இயலாமலாக்க முனைந்தனர். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க தூர்சீனா மலைக்கு நபித்துவ தீர்க்க தரிசனத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி போனார். போய் 40 நாள் தவம் இருந்தார். தவம்னா அந்த இடத்துல அல்லாஹுவோட தியானத்தில் இருந்தாங்க. அப்போ 40 நாள் முடிஞ்சு வார நேரத்தில் சாமிரி என்கிற ஒருவன் காளை மாட்டு கண்டுக்குட்டிய தங்கத்தால் செஞ்சு அதில் வாயில் மண்ணை போட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலடிப்பட்ட அந்த மண்ணை தூக்கி வாயில் போட்ட உடனே அது கத்த தொடங்கிட்டு. அப்போ சாமிரி சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க கடவுளை மறந்து எங்கேயோ போயிட்டாங்க, உண்மையான கடவுள் இந்த காளை மாட்டு கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்களுடைய 40 நாள் அந்த தியானத்தை முடிச்சு போட்டு அவருடைய வீடு திரும்பின அவருடைய சமூகத்தை நோக்கி திரும்பின நேரத்தில் இந்த வியப்பான அதிசயம் நடந்திருப்பதை அவர் பார்க்குறாரு. என்னது? காளை மாட்டு கண்டுக்குட்டிய சாமிரி செஞ்சு மக்களை வழிகெடுத்து போட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க வந்த உடனே முதலாவது செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்களை தன்னை பொறுப்பில் விட்டுப்பட்டு போனேன். அவர் இந்த வேலையை பார்க்காம, அதாவது இந்த சங்கதியை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்காரு போலன்னு நினைச்சு அவருடைய தாடியை பிடிச்சி குலுக்கி என்னத்தை பார்த்துட்டு இருந்த இந்த சாமிரி வழிகளுக்கும் வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி 4 கேள்வி கேட்க தொடங்கினார். அந்த நேரத்தில் தான் அந்த தாடியை பிடிச்ச நேரத்தில் அவர் சொன்னார் என்னன்னு கேட்டால், கால இப்ன எனது தாயின் சகோதரன், எனது தாயின் மகனே, லா தஅஹுத் பிலிஹியதி வலா பிரஸி, என்னுடைய தாடியையோ அல்லது எனது தலையையோ நீங்கள் பிடித்து எனக்கு அடிக்க வர வேணாம். இந்த கூட்டம் என்னைய அடிமைப்படுத்தி என்னைய ரொம்ப பலவீனப்படுத்தி போட்டாங்க, எனக்கு ஒன்றுமே செஞ்சுக்கலாமல் போய்த்துது. அதனால தான் நானும் என்னது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், தடுக்க பார்த்தேன், இயலாமல் போச்சுது. நீங்கள் வருவீங்க தானே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். உங்களோட சேர்ந்து என்னது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சாமிரியை பிடிச்சி கேட்டு 4 கேள்வி கேட்டு அவன்கிட்ட இருந்த அந்த காளை மாட்டு கண்டுக்குட்டியை தூளாக உடைச்சி அதை பற்ற வச்சு எரிச்சு அதனுடைய அரவாசி சாம்பலை கடல்லையும் அரவாசி சாம்பலை தரையிலையும் எறிஞ்சதாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரலாறு. அப்போ அதில் தான் இது வருது, காலபுன உம்மி அல்லது காலபுன உம்ம இன்னல் கௌம அஃபூனி. அதே மாதிரி அடுத்த வசனத்தில் கால எபுன உம்மி லா தஅஹுத் பிலிஹியதி அப்படி வருது இல்லையா. வசாலிசத்து, 3வது லோகத்து இஸ்பாத்துல்யா, யாவை தரிப்படுத்தலாம். எப்படி? எபுன உம்மி எபுன அம்மி என்று அந்த யாவை தரிப்படுத்தி வைக்கவும் இயலும். ககௌலி ஷாயிரு, ஒரு கவிஞருடைய கூற்ற காட்டி இருக்காங்க கவிதையை. எபுன உம்மி அப்புறம் யா இருக்காங்க. எபுன உம்மி என் தாயின் மகனே, வயா ஷுகையிக நஃப்சி
என்னுடைய உடன் பிறந்த சகோதரனே, அந்த ஹல்லஃப்தனி, என்னை நீ கைவிட்டு விட்டாய், லிதஹரின் ஷதீதின், ஒரு கஷ்டமான காலத்தில் என்னை கைவிட்டு விட்டாயே அப்படின்னு சொல்றாரு. யபுன யபுன உம்மி, யபுன உம்மி, என் தாயின் மகனே, வயா ஷுகையிக நஃப்சி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனே. ஷுகைக்குங்கிறது ஷகீக், அதனுடைய தஸ்கீர்னு சொல்ற. தஸ்கீர்ன்றது அதை ஃபுஐல் வசனுக்கு மாத்துறது. ஷக்கீக்னா உடன் பிறந்தவன், ஷுகைக்குனால் இந்த பாசத்துக்குரிய உடன் பிறந்த சகோதரனே, அந்த ஹல்லஃப்தனி, நீ என்னை கைவிட்டு விட்டாய், லிதஹரின் ஷதீத், ஃபீ தஹரின் ஷதீத், ஒரு கஷ்டமான கடுமையான ஒரு காலத்தில். அப்ப எங்களுக்கு என்ன இவரத்துக்குள்ள ஷாஹித் என்றால் எபுன உம்மி, அந்த யாவோட அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறது கேளு. வர்ராபிஅத்து, நான்காவது லொகத்து, கல்புல் யா அலிஃபன், அந்த யாவை அலிஃபாக பிரட்டுவதாகும். ககௌலிஹி, அவருடைய கவிஞருடைய கூற்றை போல, எபுனத்த அம்மா லா தலூமி வஹ்ஜஇ என்கிறது. இது இம்ரவுல் கைஸ் படித்ததாகத்தான் நிறைய பேர் சொல்றாங்க. என்னது எபுனத்த அம்மா, என்னுடைய சாச்சாவின் மகளே தானே, என்னுடைய சாச்சா அல்லது பெரியப்பாவினுடைய மகளே, லா தலூமி, என்னை நீ பழிக்காதே, வஹ்ஜஇ, நீ உறங்கிவிடு. ஹஜ என்றது அர்த்தம் தூங்குறதுக்கு சொல்றது, நீ உறங்கிவிடு. ஹத்தா இதா வாராக்கி உஃபுகுன் ஃபர்ஜி, அதானே, ஹத்தா இதா வாராக்கி உஃபுகுன் ஃபர்ஜி, அந்த பத்து துண்டுல வரது. எங்களுக்கு வர ஷாஹித் என்னென்றால் எபுனத்த அம்மா லா தலூமி வஹ்ஜஇ. அதில் எபுனத்த அம்மா எப்படி சொல்லணும், எபுனத்த அம்மின்னு சொல்ல வேண்டியது அம்மாண்டு என்னது அலிஃபுண்ட பின்னுக்கு சேர்த்துருக்காங்க. வஹாத்தானி லொகத்தானி, இந்த இரண்டு லொகத்துகளும் எப்படி எபுனத்த அம்மி எபுனத்த அம்மா அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு லொகத்துமானது கலீலத்தானி ஃபிலிஸ்தீமான், பயன்பாட்டில் மிக குறைவானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவும் எனது இன்றைக்கு நமக்கு பாடத்தில் போதுமான விஷயம். இதில் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்று கேட்டால், நாங்கள் நிதா செய்யும் பொழுது அபுன் உம்முனை கொண்டு நம்ம முத்தக்கலிமுடைய யாவோட சேர்த்து நம்ம சொல்லுவோமாக இருந்தால் அதில் 10 லொகத்துகள் இயலும் அப்படின்றது செய்தி. அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 6 லொகத்துகள் அதோட சேர்த்து இன்னும் மேலதிகமான 4 லொகத்துகளை அனுமதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் யா அபி யா உம்மி என்கிறதுல யா அபி யா அபிய, அடுத்தது யா அபா, மற்றது யா அபி யா அப யா அபு. அப்போ அதில் 6 லொகத். திருப்பி யா அபத்தி அல்லது யா அபத்த, அடுத்தது யா அபத்தா அல்லது யா அபத்தி, இதுதான் 10 லொகத். திருப்பி முத்தக்கல்லிமுடைய யாவோட இலாபத்து செய்யப்பட்டதன்பால் இலாபு செய்யப்பட்டதாக வரக்கூடிய ஒரு வகையான முனாதா யா குலாம குலாமி. அதில் நம்ம சொல்லுவோம் யா குலாம குலாமியில் 2 லொகத்தான் இயலும். ஒன்று யா குலாம குலாமியில் ஒன்று யாவை வைக்கிறது அல்லது யாக்கு ஃபத்தஹா வைக்கிறது, யாக்கு சுக்கூன் வைக்கிறது அல்லது யாக்கு ஃபத்தஹா வைக்கிறது, யா குலாம குலாமி. இதில் இப்படி வகையான முனாதாவுல வரக்கூடியதுல எபுன அல்லது எபுன அம், அது அல்லது எபுனத்த எபுனத்த பொம்பளை வரலாம். அதில் அப்படி வருமாக இருந்தால் அங்கே 4 லொகத்துகளை அனுமதிக்கிறாங்க. ஒன்று எபுன உம்மி எபுன உம்மண்டு கஸ்ராவும் ஃபத்தஹாவும் வைக்கிற, மற்றது அந்த முத்தக்கல்லிமுடைய யாவ அலிஃபாக அல்லது தாவாக பெரட்டியும் நமக்கு சொல்லலாம். எபுனத்த முத்தக்கல்லிமுடைய யாவை வச்சின்னு சொல்லலாம், அல்லது முத்தக்கல்லிமுடைய யாவை அலிஃபா பெரட்டியும் சொல்லலாம். எபுன உம்மி எபுன உம்மா எபுன அம்மி எபுன அம்மா அப்படியும் சொல்றதுக்கு இயலும் அப்படின்ற செய்திகளை அங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களையும் எனது குர்ஆன் இருந்து அதே போல் கவிதைகளில் இருந்து நூலாசிரியர் காட்டியிருக்காரு. இந்த பகுதிகளோட நம்ம எங்களோட பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு முடிச்சுக்குவோம். அடுத்து வரக்கூடியதில் ஏனைய இந்த முனாதாவினுடைய தொடர் சட்டங்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரான்.